அனைவருக்கும் இனிய வணக்கம். செந்தமிழே செங்கரும்பே நந்தா விளக்கணையே நாயகியே என் முந்தன் மொழிக்கெல்லாம் மூத்தவளே என்று சொல்லக்கூடிய தமிழ் அன்னையை வணங்கி ஆசிரியர் ஆவதே லட்சியம் என்று உழைத்துக் கொண்டிருக்கூடிய ஆசிரிய கண்மணிகள் அனைவருக்கும் என்னுடைய இனிதான மற்றொரு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பாடத்திட்டத்தின் அடிப்படையில் முதல் பாடத்திட்டத்தின் அடிப்படையில் மொழி வளர்ச்சி, மொழியியல் என்று சொல்லக்கூடிய தலைப்பை நம்ம பார்த்தோம். மொழியியல் மற்றும் எழுத்தினுடைய வரலாறை பற்றி கடந்த வகுப்பில் விளக்கமாக பார்த்தோம். அதில் நம்ம என்ன பார்த்தோன்னு கேட்டிங்கன்னா, கடைசியாக இந்த தனிமொழி தொடர்மொழி, ஒலியன் ஒருபியல் மற்றும் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கான விவரங்கள், திராவிட மொழி குடும்பங்களுடைய தனித்தன்மைகள், இதையெல்லாம் நம்ம சென்ற வகுப்பு வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம். இப்போ நம்ம பார்க்க போகும்பொழுது இரண்டாவது அலகு, இப்போ சங்க இலக்கியம், அதாவது கீழ்கணக்கு என்று சொல்லக்கூடியதில் அகம் என்று சொல்லக்கூடிய பகுதி. சங்க இலக்கியம்னாவே 11 மேற்கணக்கு 11 கீழ்கணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. 8 தொகை என்று சொல்லக்கூடிய 8 நூல், 10 பாட்டு என்று சொல்லக்கூடிய 10 நூல், ஆக மொத்தம் இந்த 18 நூலை தான் 11 மேற்கணக்கு நூல்கள் என்று அழைப்பாருங்க. இந்த 11 மேற்கணக்கு நூல்களில் இருக்கக்கூடிய அகம் எத்தனை, அகத்தை சார்ந்திருக்கக்கூடிய நூல் எத்தனை, இந்த 11 மேற்கணக்கு நூல் இருக்கக்கூடிய புறத்தை சார்ந்த நூல் எத்தனை, அதுதான் இந்த 2 சாப்டர். அதை நம்ம பார்க்க போகிறோம். அழகு 2 சங்க இலக்கிய கீழ்கணக்கில் அகம். அதில் பாருங்கள், 8 தொகை நூல்களில் நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, அகநானூறு, கலித்தொகை, இந்த 5 நூல்களும் அகத்தை சொல்கிறது. 10 பாட்டில் அகம் நூல் என்று சொல்லக்கூடியது பாருங்கள், முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, இது எல்லாம் அகத்தை பற்றி நமக்கு சொல்கிறது. இப்போ கீழ்கணக்கு நூல்களில் அகம், அதாவது கீழ்கணக்கு 11 கீழ்கணக்கு நூல்களில் அகநூல்கள்னால் ஐந்திணை 50, ஐந்திணை 80, ஐந்திணை 70, திணைமாலை 150, கைநிலை கார் 40 என்று சொல்லக்கூடிய அக இலக்கியம். இதை தான் இந்த சாப்டர் தான் அடுத்து வரக்கூடிய வகுப்பில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த சங்க இலக்கியம் முதல் சாப்டரில் நம்ம பார்க்கக்கூடியது என்னதுமா, சங்க இலக்கியம். அதற்கு அறிமுக குறிப்புகளாக இந்த கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் வானோடு முன்தோன்றிய மூத்த மொழியாம் தமிழ்மொழி என்று சொல்லக்கூடிய தமிழ்மொழி, சங்கமைத்து தமிழ் வளர்த்தவர்கள் மூவேந்தர்கள் என்று சொல்வார்கள். ஆனால் சங்கமைத்து தமிழ் வளர்த்த பெருமை யாரை சேரும் என்று சொன்னால், மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னரையே சேரும் என்று பல செய்திகள் சொல்வதுண்டு. அப்போ அந்த சங்க குறிப்புகள் நமக்கு எதெல்லாம் சொல்லுது? நம்முடைய சங்க இலக்கியம் என்று சொல்லக்கூடிய 8 தொகை நூல்கள், நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஓங்கு பரிபாடல், ஒற்றப்பதிட்டு 10, கற்றறிந்தோர் ஏற்றங்களை, அகமுடன் புறம், இத்திறந்த 8 தொகை நூல்கள் என்று சொல்லக்கூடிய பழம்பாட நூற்பாவிலிருந்து நமக்கு 8 தொகை நூல்களை வகையறுத்து கொடுத்திருக்கிறார்கள். அதை ஒன்றாக பார்த்துவிட்டு 8 தொகையிலே அகம், 10 பாட்டிலே அகம், அதேபோல் 11 கீழ்கணக்கு நூல்களிலே அகம், 11 கீழ்கணக்கு நூல்களிலே புறம், 11 மேற்கணக்கு கீழ்கணக்கு, அகம் மற்றும் புறம் சார்ந்து இருக்கக்கூடிய 2 செய்திகள், இதையெல்லாம் முழுசாக நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதல் தலைப்பாக சங்கம், இந்த முற்சங்கத்தினுடைய சங்க வரலாறு நமக்கு முக்கியம். சரிப்பா, இந்த முற்சங்கம் ஏற்கனவே சொல்லியிருப்போம். நாம் இந்த சிந்து சமவெளி நாகரிகம், கீழடி போன்ற அகழ்வாராய்ச்சியாரையெல்லாம் நாங்கள் பார்க்கின்ற பொழுது, சிந்து சமவெளி நாகரிகத்திற்கு முற்பட்ட நாகரிகமாக தமிழ் நாகரிகத்தை சொல்லலாம், திராவிட நாகரிகத்தை சொல்லலாம். ஏன் அதை சொல்ல வரோன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்து சிவிலைசேஷன் என்று சொல்லக்கூடிய சிந்துவெளி நாகரிகம் எதை நோக்கி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய ஆற்றங்கரை நாகரிகம், அதாவது சிந்து நதி என்று சொல்லக்கூடிய பஞ்சசீலா நதி, 5 நதிகள் கிளைநதிகள் இருக்குது. அந்த நதிகளினுடைய ஆற்றங்கரை ஓரமாக சில நாகரிகம் அந்த மனிதர்கள், இந்த முல்தான் முதல் தானே முதல் முல்தான் வரை இந்த மாதிரி ரயில் பாதைகள்லாம் அமைக்கின்ற பொழுது அதில் ஒரு செங்கல் சுவர்கள் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஜான் மார்ஷியல், அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் போன்ற தலைவர்கள்லாம் 1861 இந்தியன் சர்வே ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய நம்முடைய இந்திய தொல்லியல் துறையை உருவாக்கி அதிலிருந்து நம்முடைய இந்தியாவினுடைய வரலாறை தேர்க்க ஆரம்பித்தாங்க. அதில் முதல்ல இந்த பெங்கால் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய தலைப்பில் 2வது மற்றும் 13வது பேராணையை கொண்டிருக்கூடிய அசோகருடைய கல்வெட்டு கண்டுபிடிக்கப்படுகிறது. அந்த அசோகருடைய கல்வெட்டு 2வது பேராணை மற்றும் 13வது பேராணை யாரை பற்றி குறிப்பிடுகிறது என்று சொன்னால், தென் தமிழகத்திலே வாழ்ந்த சேர மன்னருடைய சிறப்புகளை பற்றி நமக்கு தெரிவிக்கிறது. அப்போ தான் எல்லாருமே யோசிக்கிறாங்க, வேதகாலத்தை நோக்கி வட இந்தியாவில் மட்டும்தான் மிகப்பெரிய ஒரு நாகரிகம் இருந்திருக்க முடியும். ஆனால் இந்த அசோகருடைய கல்வெட்டு தோன்றிய பிறகு தென்னிந்தியாவிலும் சேர சோழ பாண்டியர்,
கேரள புத்திரர்கள் என்று அழைக்கக்கூடிய சேர மன்னனை பற்றியும், அதாவது இந்த சேரன் செங்குட்டவன் இமயமலை வரை சென்று அங்கே இமயமலையிலே கல்லெடுத்து கங்கை கரையிலே நீராட்டி கனக விஜயன் என்று சொல்லக்கூடிய 2 மன்னனுடைய தலையை சுமந்து வந்து திருவஞ்சை களத்திலே கண்ணகிக்கு கோயில் வைத்த வரலாறை எல்லாம் இந்த 12ஆம் மற்றும் 13ஆம் பேராணையில் அசோகருடைய கல்வெட்டிலே காணப்படுகிறது. அப்பொழுதுதான் எல்லாரும் யோசிக்கிறாங்க, தென் தமிழகத்திலும் இந்த சிந்துவெளி நாகரிகத்தை போன்று மிக சிறந்த ஒரு நாகரிகம் இருந்திருக்கலாம், அது சேர மன்னனோ சோழ மன்னனோ பாண்டிய மன்னனோ என்று தெரியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சில வரலாறுலாம் கூறப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் தான் தென் தமிழகத்தை நோக்கி வந்து சில ஆராய்ச்சிலாம் செய்கிறாங்க. நம்முடைய இந்த பல்லாவரத்தில் வந்து நம்ம முதலில் கிடைக்கப்பட்ட கற்கோடாரி நமக்கு கிடைக்குது. இந்த மாதிரி பல பொருட்கள்லாம் இது வரைக்கும் கண்டுபிடிச்ச கல்வெட்டில் 75% தமிழகத்தில் மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பக்கம் பெருசாக அகழ்வாராய்ச்சி எதுவும் கிடையாது. தமிழகத்தில் மட்டும்தான் மிகப்பெரிய அகழ்வாராய்ச்சி நிலையங்களும் மிகப்பெரிய அகழ்வாராய்ச்சி. ஆதிச்சநல்லூர் எதை பற்றி சொல்வது? ஈமை சடங்குகளை பற்றி நமக்கு சொல்கிறது. இரும்பு உருக்கு ஆலை மையம்பள்ளியை பற்றி நமக்கு சொல்கிறது. அந்த காளிமங்கன் என்று சொல்லக்கூடிய சிந்துவெளி நாகரிகத்திலே உழுத நிலங்கள் இருக்கிறது, பயிர் செய்ததற்கு உழுத நிலங்கள், பாலி என்று சொல்லக்கூடிய அந்த கோதுமை வகைகள்லாம் நமக்கு காணப்படுகிறது. இது எல்லாமே வந்து அந்த காலத்தில் விவசாயம் செய்ததற்கான சான்றுகளும் சங்க இலக்கிய சான்றுகள் நமக்கு கிடைக்கிறது. அப்போது அசோகருடைய கல்வெட்டுக்கு பிறகுதான் நம்முடைய தென்னிந்தியாவில் மிகப்பெரிய நாகரிகம் இருந்திருக்க முடியும் என்று சொல்லி தமிழக அரசாலும் இந்திய அரசாலும் அகழ்வாராய்ச்சிகள் செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் பார்த்தோம் கேட்டிங்கன்னா, இந்த இந்து சிவிலைசேஷன் சொல்லக்கூடிய பகுதியை பார்க்கும்பொழுது ஆற்றங்கரையிலேயே தோன்றிய நாகரிகம், அதே நாகரிகம் தான் நம்ம தமிழ்நாட்டில் தோன்றியிருக்க முடியும். ஏன்னா தமிழ்நாட்டில் எல்லா நாகரிகம் ஆற்றங்கரையை தோன்றியது. ஏன்னு சொன்னால் தமிழ் முதல் சங்கம் என்று சொல்லக்கூடியது இங்கே கடல்களால் அழியப்பட்டிருக்கக்கூடிய தென்மதுரை என்று சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்துல ஒரு ஆறு ஓடியது. அந்த ஆறுக்கு பேர் தான் பற்றொளி ஆறு அப்படின்னு நம்முடைய சிலப்பதிகாரமே சொல்லுது. பற்றொளி படுத்த பன்மாடு எடுத்து என்று சொல்லக்கூடிய சிலப்பதிகாரம் நமக்கு சொல்லுது. இப்போ இந்த பற்றொளி ஆற்றை தாண்டி நம்ம பார்த்தோம்னா இங்கே தான் முதல் தமிழ்ச்சங்கம் தோன்றியது, கடற்கோளால் அழியப்பட்டது. லெமோரியா கண்டம் ஒன்று சொல்கிற பார்த்தீங்களா, அதுதான் வந்து தென்மதுரைன்னு சொல்கிறாங்க அந்த காலத்தில். அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற கன்னியாகுமரி ஓரமாக இந்த இருக்கக்கூடிய நிலப்பகுதி, அதாவது நம்ம இலங்கையை சேர்ந்து ஒரு நிலப்பகுதி இருந்திருக்கலாம். அந்த இடத்துல ஒரு ஆறு ஓடியது. அந்த ஆறுக்கு பேர் தான் குமரி ஆறு என்று சொல்லக்கூடிய ஆறு. கன்னியாகுமரியில் அந்த ஆறு ஓடியதற்கான தடங்களும் அந்த ஆறு கடலையை சேர்ந்த தடங்களும் இன்றளவும் காட்சியளிக்கப்படுகிறது. அதற்கப்புறம் தான் 3வது தமிழ்ச்சங்கம் தற்பொழுது உள்ள மதுரை, அங்கே ஒரு தமிழ்ச்சங்கம் 3வது தமிழ்ச்சங்கம் தோன்றியிருக்குது. அப்போது இந்த தமிழ்ச்சங்கங்கள் அனைத்தும் எங்கு சார் தோன்றியது, எங்கு வந்து இதை விவரமாக நம்ம பார்க்க முடியுதுன்னு கேட்டால் ஆற்றங்கரையிலேயே தோன்றிய நாகரிகங்கள். அப்போது கிமு 3ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தோன்றிய ஆற்றங்கரை நாகரிகம் தான் தமிழ் சமூகத்தை சேர்ந்த 3 சங்கங்கள். ஆனால் அதற்கு பிறகு 200-700 பிற்பாடு வந்தது தான் நம்முடைய சிந்து சமய நாகரிகம், எகிப்து நாகரிகம், சீனத்து நாகரிகம். அப்போ எல்லா நாகரிகத்திற்கும் முற்பட்ட நாகரிகமாக தமிழ் நாகரிகத்தை சொல்லலாம். இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு இப்போ இருக்கக்கூடிய கீழடி என்று சொல்லக்கூடிய இடத்துல, சிவகங்கை மாவட்டத்தில் கீழடி என்று சொல்லக்கூடிய இடத்துல அவ்வளோ அகழ்வாராய்ச்சி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. 12வது கட்டமாக அகழ்வாராய்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது அந்த பக்கம். ஏன்னா இந்திய வரலாறிலே அதிகமாக அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட ஒரு பகுதியாக நம்ம கீழடி அறியலாம். அப்படி தான் இந்த தமிழ் சங்கம் வளர்ந்துச்சு. அப்போ தமிழ் சங்கம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் வாளோடு முன்தோன்றிய மூத்த மொழி என்று சொல்வது தாளச் சிறந்ததல்ல. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தமிழ் சங்கத்தில் முதல் தமிழ் சங்கம் அந்த வரலாறை பற்றி நம்ம பார்க்குறோம். முதல் தமிழ் சங்கம் எங்கு சார்ந்ததுன்னு கேட்டிங்கன்னா, சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பெருமை பாண்டிய மன்னரை சாரும். ஏற்கனவே சொன்னது மாதிரி அவங்க தான் மிகப்பெரிய சங்கம் வைத்து தமிழை வளர்த்துருப்பாங்க. 3 வெவ்வேறு காலங்களில் 3 சங்கங்கள் தோன்றி இருக்கலாம். அதில் இறையனார் அகப்பொருள் உரை என்று சொல்லக்கூடிய இந்த நூல் விளக்கமாக நமக்கு சொல்கிறது. இந்த இறையனார் அகப்பொருள் உரை, அதாவது இறைவனையே புலவனாக கொண்ட மொழி தமிழ் மொழி. ஏன்னா ஈசனே வந்திருக்கார். ஈசனுடைய சபையில், பாண்டியனுடைய சபையில் ஈஸ்வரனுக்கு முன்னாடி நின்று தான் அகத்தியத்தினுடைய அகத்தியத்தை அரங்கேற்றம் செய்தார்னு ஒரு நூல்கள் நமக்கு சொல்லுது. அப்போ இறையனார் என்று சொன்னால் அவர் யார்? ஈசன். அவர் எழுதிய நூல் கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழியுமோ, அரியது செரியது அரியது கூந்தலை அரியது மொழியுமோ நீ எறியும் பூவே, இந்த வாக்கியத்தை எழுதி இறையனார் அப்படின்னு நமக்கு நக்கீரர் குறிப்பிடுகிறார். இந்த மாதிரி பல நூல்கள் நமக்கு சொல்வதுண்டு. அப்போ முதற் தமிழ் சங்கம் இதை பற்றி நம்ம பேசும்பொழுது சங்கமைத்து தமிழ் வளர்த்தவர்கள் பாண்டியர்கள். அதுவும் இறையனார் அகப்பொருள் உரை என்று சொல்லக்கூடிய இந்த உரை விளக்கமாக நமக்கு 3 தமிழ் சங்கத்தை பற்றி சொல்கிறது. அதுக்கப்புறம் பாருங்க, முதற் தமிழ் சங்கம் எங்கே சார் இருக்குது? நிறுவிய இடம் தென்மதுரை. அழிவிற்கான காரணம் கடல்கோள் இப்போ ஏற்பட்டது பார்த்தீங்களா, 2004 சுனாமி, அதை போன்று மிகப்பெரிய கடல்கோள் ஏற்பட்டு முதற் தமிழ்ச்சங்கம் அழிந்ததாக செய்திகள் நமக்கு சொல்கிறாங்க.
இடைச்சங்கம் அல்லது இரண்டாவது தமிழ்ச்சங்கம் எங்கு சார்ந்தது கேட்டால் கபாடபுரம். முதற் தமிழ்ச்சங்கம் அழிந்த பிறகு இது உருவானதாக சொல்லப்படுகிறது. இதுவும் கடல்கூழால் அழியப்பட்டது. எங்கே இருக்குது? நம்ம கன்னியாகுமரி சுற்றி இருக்கக்கூடிய பகுதியை பற்றி சொல்கிறார்கள். கடைசியாக கடைச்சங்கம், இது தற்பொழுது இப்போ மதுரையில் இருக்கக்கூடிய இந்த மதுரையை பற்றி சொல்கிறது. தற்பொழுது உள்ள மதுரை, இது கபாடபுரம் கடல்கூழால் அழிந்த பிறகு தற்பொழுது உள்ள மதுரையில் கடலே தெரியாத ஒரு இடத்தில் ஒரு தமிழ்ச்சங்கம் அமைத்தார்கள். அதுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்ச்சங்கம். அதை பற்றி மூன்றாவது தமிழ்ச்சங்கத்தை பற்றி சொல்கிறோம். இப்போ கடைச்சங்க புலவர்கள் யாரெல்லாம் கடைச்சங்க புலவரில் முக்கியமானவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைச்சங்க புலவரத்து சுமார் 400 ஆண்டுகள் அந்த கடைச்சங்க காலம் இருந்ததாக கூறப்படுகிறது. அப்போ அந்த கடைச்சங்கத்தில் கிமு 300 கிபி 100 வரைக்கும் 400 ஆண்டுகள் இந்த தமிழ்ச்சங்கம் இருந்ததாக கூறப்படுகிறது. புலவருடைய எண்ணிக்கை காலகட்டத்தில் தமிழர்கள் வாழ்ந்த புலவருடைய எண்ணிக்கையை பார்த்தா 480 புலவராக கணக்கிடப்பட்டுள்ளது. அப்போ சங்ககால இப்புலவர்கள் பாடிய பாடலுடைய தொகுப்பு தான் சங்க இலக்கியங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். என்ன சொல்கிறோமா? சங்க இலக்கியங்கள் இல்லது சமுதாய பாட்டு, இல்லை அப்படின்னா வீர யுக பாடல்கள், இல்லது உதிரி நூல்கள், இதெல்லாம் சங்க இலக்கியத்தினுடைய வேறு பெயர்கள். ஓகேங்களா? இதை பற்றிலாம் நமக்கு சொல்கிறாங்க. இப்போ இலக்கிய மீட்பும் பதிப்பும், இங்கேருந்து இலக்கியத்தில் ஒரு சில இலக்கியங்களாக மீட்டு பிற்பாடு பதிக்கப்பட்ட இலக்கியங்கள் தான் நம்மக்கிட்ட பாடப்பொருளாக வந்திருக்குது. ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே கிடைத்தவை பாருங்கள். முதல் மற்றும் இடைச்சங்கம் கடைச்சங்கம் தோன்றிய காலகட்டத்தில் நமக்கு பெருசாக எதுவும் கிடைக்கல. அப்போ கடைச்சங்கத்தில் ஏறத்தாழ முழுமையாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய நூல்கள் பல உண்டு. அதில் சுவடை மீட்பு மிகப்பெரிய ஒரு பங்காற்றியவர் யாருன்னு கேட்டால் உவேசா அவர் தான். ஓலைச்சுவடி காலங்காலமாக அழிந்து வந்திருக்கும் பொழுது அதை மீட்டெடுக்க வேண்டும். செல்லின் வாயில் சென்ற தமிழை மீட்டு வந்தவர் தமிழ் தாத்தா உவேசா அவர்களை பற்றி நாம் பார்த்துருப்போம். கொடுமணல் என்று சொல்லக்கூடிய இடத்துல ஆற்றில் அந்த சுவடிகள்லாம் ஒன்றாக சுருட்டி, பழையங்காலத்து சுவடிகளை ஒன்றாக சுருட்டி, அவங்க தாத்தா காலத்தில் அவங்க அப்பா காலத்தில் வைத்த சுவடிகளை ஒன்றாக சுருட்டி அதை விடிய காலில் எடுத்துன்னு போயிட்டு எங்கே ஆற்றுல போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு செல்வம் வரும்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அப்போ இந்த சுவடிகள்லாம் ஒன்றாக திரட்டி போயிட்டு செல்வத்தை ஈட்டுவதற்காக அந்த காலத்து மக்கள் போய் போட்டாங்க. இதை பார்க்கிறார் உவேசா ஐயா அவர்கள். அந்த சுவடிகள் எல்லாம் மறைந்திருந்து சுவடிகள்லாம் ஒன்றாக திரட்டி அதன் பிறகு எழுதப்பட்டது தான் நம்முடைய சங்க இலக்கியங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ செல்லின் வாயில் சென்று இருக்கக்கூடிய தமிழை மீட்டு நமக்கு தமிழாக வடிவம் கொடுத்தவர் யார் என்று சொன்னால் நம்முடைய உவேசா அவர்கள். இவர் தான் பதிப்புலகினுடைய பிதாமகன் என்றெல்லாம் அழைக்கப்பட்டார். இப்போ பாருங்கள், சங்க இலக்கிய பகுப்பு எப்படி சார்ந்துச்சு பாருங்க. சங்க இலக்கியங்கள் மேற்கணக்கு நூல்கள் என்று அழைக்கப்பட்டது. 8 தொகை 10 பாட்டு, இந்த இரண்டும் தான். 8 தொகை மொத்தம் 8, 10 பாட்டு என்பது மொத்தம் 10. ஆக மொத்தம் இந்த 18 நூல்கள் தான் நமக்கு 18 மேற்கணக்கு நூல்கள் என்று அழைக்கப்படுகிறது. நமக்கு முக்கியமாக பார்க்கணும். ஃபஸ்ட்டு 8 தொகை நூல்களுடைய எண்ணிக்கை. இதுக்கு பழம்பாடல் என்று சொல்லக்கூடிய பாடல் நமக்கு ஒரு விளக்கம் கொடுக்குது. இதை பற்றி பாருங்கள். 8 தொகையுடன் நினைவு வைத்துக்கொள்ள ஒரு பழம்பாடல் சொல்லுது. என்ன சொல்லுது பாருங்க. நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறு நூறு, ஒற்ற பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், கற்ற அறிந்தோர் ஏத்தும் களி, அகமுடு புறம் எத்திறந்த 8 தொகை நூல்கள். மொத்தம் இந்த 8 நூல்களை வரிசைப்படுத்தி நமக்கு பாடப்பொருளாக கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போ அடைமொழி பெற்ற நூல்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நல்ல குறுந்தொகை, நல்ல என்ற அடைமொழியை பெற்ற நூல் குறுந்தொகை என்ற பாடல் இருக்குது நமக்கு. ஒத்த பதிற்று 10, ஒத்த என்று மடைமொழியை பெற்றிருக்கூடிய நூல் பதிற்று 10 நம்ம பார்த்தோம். ஓங்கு பரிபாடல், ஓங்கு என்ற அடைமொழியை பெற்ற நூல் பரிபாடல் அப்படி நம்ம பாடக்குறிப்பில் இருக்கு பார்த்தோம். கற்று அறிந்தோர் ஏத்தும் என்று சொல்லக்கூடிய அடைமொழியை பெற்றிருப்பது களித்தொகை. கற்று அறிந்தோர் ஏத்தும் களி என சிறப்பு வாய்ந்தது. இப்போ நல்ல எனும் அடைமொழியை பெற்றது குறுந்தொகை, நல் எனும் அடைமொழியை பெற்ற நூல் கேட்ட நற்றிணை. ஓகேவா? இப்போ 8 தொகை நூல்களை பற்றி இப்படித்தான் நமக்கு வரிசைப்படுத்தி கொடுத்துருக்காங்க அதனுடைய அடைமொழியை பொறுத்து. அதுக்கப்புறம் 8 தொகை நூல்களுடைய வரிசையை பாருங்கள். நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறு நூறு, பதிற்று 10, பரிபாடல், களித்தொகை, அகநானூறு, புறநானூறு. மொத்தம் எத்தனை? 8 நூல்கள் இருக்குது. இந்த 8 நூலில் அகம் புறம் இப்படி பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், அகமாகவும் புறமாகவும் அகமும் புறமும் சார்ந்த நூலாகவும் இதை நம்ம பிரிக்கலாம். 3 தலைப்பாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு அகமாக பிரிக்கும் பொழுது பாருங்கள், நற்றிணை.
அடுத்து பாருங்க குறுந்தொகை, நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு. சரிங்களா? இது எல்லாமே இந்த 5 நூல் அகத்தை பற்றி சொல்கிறது. அதாவது தலைவன் தலைவிற்குள் ஏற்படக்கூடிய காதலை பற்றி நமக்கு சொல்கிறது. புறநானூறு பாருங்க, இந்த அகநானூறு புறநானூறு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். புறநானூறுலாம் புறநானூறு, புறநூல்கள்லாம் பாருங்க புறநானூறு, பதிற்று 10. சரிங்களா? பரிபாடல் மட்டும் அகமும் புறமும் சார்ந்தது. சரிங்களா? அப்போ இந்த 8 நூலை ஞாபகம் வச்சுட்டா, நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்று 10, கற்றறிந்தோர் ஏற்றம் களி, இந்த 8 நூல் ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா அதை ஈஸியாக பிரிக்கலாம். பரிபாடல் என்பது அகமும் புறமும் சார்ந்த நூல். அதை விட்டு வந்தீங்கன்னா பகர வரிசையில் வரக்கூடிய, அதாவது பாவரிசையில் வரக்கூடிய நூல், 2 நூல் தான் பாவரிசையில் வரும். ஒன்று புறநானூறு, ஒன்று பதிற்று 10. இது 2மே நம்ம புறத்தை சார்ந்திருக்கக்கூடிய நூல். இது 1, இது 2. மொத்த மீதி எல்லாம் 5 நூல் நமக்கு என்ன இருக்கு? அகத்தை சார்ந்திருக்கக்கூடிய நூல். அப்போ 8 தொகை எப்படி நம்ம பிரிக்கிறோம்? 5:2:1 அப்படின்னு பிரிப்போம். சரிங்களா? இதுதான் இதனுடைய பதிப்பு பிரிப்பு முறையாக நமக்கு கூறப்பட்டுள்ளது. மொத்தம் 8 தொகை நூல்களை இப்படித்தான் பிரித்தாள வேண்டும். சரிங்களா? ரைட். அடுத்து 10 பாட்டு. 10 பாட்டு மொத்தம் நமக்கு 10 நூல் இருக்குது. உங்களுக்கு தெரியும். இந்த 10 பாட்டு நினைவு வைத்துக் கொள்வதற்காக ஒரு பழம்பாடல் குறிப்பு நான் சொல்கிறேன்னா, முருகு பொருநாரை 12 முல்லை, பெருகு வள மதுரை காஞ்சி, மருவியனோர் கோடு நெடுநல் வாடை, கோல் குறிஞ்சி பட்டினப்பாலை, கடாத்தோடு 10 பாட்டே அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? நல்லா கவனிங்க. இது வெண்பா அழகாக உணர்த்தியிருப்பார். முருகு அப்படின்னா முருகன் அல்லது அழகு அப்படின்னு பொருள். சரிங்களா? திருமுருகாற்றுப்படை, திருமுருகாற்றுப்படை, ஐயா நக்கீரர் எழுதிய திருமுருகாற்றுப்படை, முருகப்பெருமானுடைய அறுபடை வீட்டை பற்றி விளக்கமாக சொன்ன நூல் தான் இந்த திருமுருகாற்றுப்படை. அடுத்து பொருநாறு அப்படின்னா பொருளாற்றுப்படை. பொருணர்னா ஆண் பெண் வேடமிட்டும் பெண் ஆண் வேடமிட்டும் ஆடக்கூடிய ஒரு நாட்டுப்புற கலைஞரை பற்றி பாடக்கூடிய ஆற்றுப்படை நூல்களை பற்றி பேசுகிறது. 2வது பாருங்க 12. ஓகேங்களா? அதுனா பாணன் எழுதிய பாடல்கள், வேற ஒன்றும் இல்லை. சிறுபனாற்றுப்படை, பெருபனாற்றுப்படை, சிறிய யாழை மீட்டி பாடக்கூடிய பாணனை பற்றி சொன்னால் அது சிறுபனாற்றுப்படை. பேரியாழை மீட்டு பாடக்கூடிய பாணனை பற்றி சொன்னால் அது பெருபனாற்றுப்படை. இப்படித்தான் பிரிச்சிருக்காங்க 2 வகையான பண்களை. பெருவள மதுரை காஞ்சி, பெருவள என்று சொல்லக்கூடிய சிறப்பு பெயரை பெற்றிருக்கக்கூடிய மதுரை காஞ்சி, இது எல்லாமே நமக்கு சிறப்பு பெயர் அடைமொழியை பெற்றிருக்கக்கூடிய நூல்கள். சரிங்களா? இப்போ 10 பாட்டு நூல்களை வரிசைப்படுத்தி பார்க்கலாம் பாருங்க. திருமுருகாற்றுப்படை முருகனுடைய அறுபடை வீட்டை பற்றி பாடக்கூடிய நூல். அடுத்து பொருளாற்றுப்படை, பொருணர் வேடமிட்டு வேடம் தாங்கி ஆடக்கூடிய பொருணரை பற்றி பாடக்கூடிய பாடல். அடுத்து சிறுபனாற்றுப்படை, சிறிய யாழை மீட்டி பாடக்கூடிய பாடலை பற்றி சொல்வது, கடையேழு வளர்களை பற்றி குறிப்பிடக்கூடிய நூல். அடுத்து பெரும்பனாற்றுப்படை, பேரியாழை, அதாவது மகரையார் செங்கோடையார் என்று சொல்லக்கூடிய பேரியாழை வாசித்து பாடக்கூடியவர்கள் இந்த பெரும்பான்மைன்னு சொல்லுவாங்க. அது பெரும்பனாற்றுப்படை. முல்லைப்பாட்டு என்று சொல்லக்கூடிய நூல் நமக்கு இந்த 10 பாட்டு நூல்களிலேயே குறுகிய அடிகளை கொண்டிருக்கக்கூடிய நூலாக இருந்துச்சு. மதுரை காஞ்சியை பற்றி ஏற்கனவே சொன்னோம். மதுரையுடைய சிறப்பை பற்றி சொல்கிறது. நெடுநல் வாடையை பற்றி சொல்லி கொண்டிருந்தோம். என்னென்னா வாடை அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 வகையாக சொல்லுவாங்க வாடையை. நெடிய வாடை அல்லது நெடுவாடைன்னு சொல்லுவாங்க. நல்வாடை அப்படின்னு பிரிக்கலாம். இது அகம் சார்ந்திருக்கக்கூடிய வாடை, இது புறம் சார்ந்திருக்கக்கூடிய வாடை. சார் இது 2 வித்தியாசம் என்ன சார்னு கேட்டிங்கன்னா, இப்போ அகம் சார்ந்திருக்கக்கூடிய வாடை கார்காலத்தில் தலைவனை பிரிந்து தலைவியை பிரிந்து தலைவன் பொருளீட்டுவதற்கு செல்கிறான். அப்போ பொருளீட்டுவதற்கு செல்லக்கூடிய தலைவன் வெகு நாட்களாக வரவில்லை, கார்காலம் கடிந்து வரவில்லை. இப்போ கார்காலத்திலே அந்த கார்காலத்தில் நடக்கக்கூடிய திருவிழாக்கள், கார்காலத்தில் நடக்கக்கூடிய செய்திகள், அந்த குளிர்காலத்தில் தலைவி தனியாக வாடக்கூடியது, அந்த பக்கம் வீசக்கூடிய வாடை காற்று தலைவியை இன்னும் வேதனைப்படுத்தும். அதுக்கு தான் நெடிய வாடை, அகவாடை, பிரிவினால் ஏற்படக்கூடிய வாட்டத்தை பற்றி சொல்லும். நல்வாடை அப்படின்னு சொல்கிறாங்க. போர்க்களத்தில்
வெற்றி பெறுவதற்கு முன்பாக பாடிக்கூடாரம் அமைத்து மன்னன் தங்குகிறான். அந்த மன்னன் தங்குகின்ற பொழுது தென் திசையிலிருந்து ஒரு காற்று, புலால் நாற்றம் வீசக்கூடிய காற்று அடிக்கிறது. அந்த பக்கம் சரியாக அந்த வாடைக்காற்று வடக்கு திசையிலிருந்து அடித்து நம்முடைய இந்த புலால் நாற்றத்தை ஏற்படுத்தியது என்று சொன்னால் மறுநாள் நடக்கும் போர்க்களத்திலே அம்மன்னன் வெற்றி பெறுவான் என்று சகுனம் சொல்லப்படுகிறது. இப்படித்தான் வாடை காற்றை சொல்கிறாங்க. இது அகமா புறமா என்று விவாதத்துக்குரிய நூலாக இன்றளவும் காட்சியளிக்கிறது. குறிஞ்சிப்பாட்டு, இது 99 பூக்கள் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. குறிஞ்சிப்பாட்டை எழுதியவர் கபிலர். இந்த குறிஞ்சி திணைக்கு குறிஞ்சி கோமான் என்று அழைக்கப்பட்டவர் கபிலர். அவரை பற்றிய சிறப்புகளையும் அவர் பாடிய பாடைகளையும் இந்த 10 பாட்டு நமக்கு விவரிக்கிறது. பட்டினப்பாலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூல். பட்டினப்பாலை வியாபாரம் செய்வதற்கு வணிகம் எப்படி இருந்துச்சு, கொடுப்பதும் மிகைப்படாது, அதாவது கொடுப்பதும் குறைபடாது, வாங்குவதும் மிகைப்படாது அப்படின்னு சொல்லுவார். சரியான முறையிலே தன் பொருளை எப்படி வியாபாரம் செய்வாங்களோ அதே போன்று பிற பொருளையும் மீட்டுவதற்கு வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் தான் இந்த பட்டினப்பாலையை பற்றி சொல்வது. கடைசியாக மலைபடுகடாம், மலையையும் யானையும் ஒருமுகப்படுத்தி பாடக்கூடிய ஒரு பாடல் செய்தியை சொல்கிறது. நன்னன் என்று சொல்லக்கூடிய குறுநில மன்னனை பற்றி கூத்தர்களை ஆற்றுப்படுத்துவதால் ஆற்றுப்படை இலக்கியங்கள் ஆறை பற்றி நமக்கு சொல்கிறது. இது கூத்தர் ஆற்றுப்படை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆறு அப்படின்னா வழின்னு அர்த்தம். சரிங்களா? எதற்கு வழி அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரிசில் பெற்றிருக்கக்கூடிய ஒரு தலைவன், பரிசில் பெற்றிருக்கக்கூடிய ஒரு புலவர் மற்றொரு புலவருக்கு வழிகாட்டுவது, இதுக்கு பேர் தான் ஆற்றுப்படுத்துதல், ஆற்றுப்படை நூல்கள் அப்படின்னு நம்முடைய சங்க இலக்கியங்கள் சொல்கிறது. 8 தொகை நூல்கள், 10 பாட்டு நூல்களை பற்றி நம்ம இவ்வளோ தூரம் பார்த்தோம். இப்போ 8 தொகை நூல்களுடைய எண்ணிக்கையும் அதனுடைய சாராம்சத்தையும் பாடல் நமக்கு முக்கியம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இப்போ சங்க இலக்கியத்தில் பொதுவான குறிப்புகள். சங்ககாலம் என்று அழைத்தால் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலம் சங்ககாலமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு குறிப்பிட்ட காலகட்டமாக சொன்னால் கிமு 2000 கிபி 1000, அதாவது இது 300 கூட சொல்லலாம். கிபு 300 டு கிபி 300 கூட சொல்லலாம். அப்போ 400 ஆண்டுகள் இந்த காலம் இருந்திருக்கலாம், இந்த சங்க காலம் இருந்திருக்கலாம் என்று கணிக்கப்படுகிறது. தமிழ் வளர்த்த இடம் அப்படின்னு சொல்லப்படுறதுன்னு கேட்டிங்கன்னா, இக்காலகட்டத்தில் இடையே வாழ்ந்த புலவர் பெருமக்கள் மதுரையிலே குடிபெயர்ந்து தமிழை தாழ்த்து வளர்த்திருக்கார்கள். ஏன்னா முதலில் தமிழ் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். நமக்கு கிடைத்த தமிழ் எல்லாம் எந்த சங்கத்தில் துவக்கப்பட்டது? நம்முடைய மதுரை தமிழ் சங்கத்தில் துவக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம். மொத்த புலவருடைய எண்ணிக்கையை பார்த்தோம்னா 400 ஆண்டுகளுக்கு முன்பு பாடல்களை இயற்றி மொத்த புலவருடைய எண்ணிக்கை 473 புலவர்கள். முந்தைய பாடப்பகுதியில் நம்ம தோராயமாக சொல்லியிருப்போம் 480ன்ட்டு. தெளிவாக துல்லியமாக கணிக்கப்பட்டால் 473 புலவர்கள் இன்றளவுக்கு நமக்கு காட்சியளிக்கிறாங்க. இது மொத்த பாடல் தொகுப்புன்னா 2381 பாடல்கள் நம்முடைய சங்க இலக்கிய நூல்களாக இருக்குது. உதிரி நூல்கள், வீரயுக பாடல்கள், சங்க சமுதாய பாடல்கள் அப்படியெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போ 8 தொகை அப்படின்னு பெயர் காரணம் வருவதற்கு காரணம் என்னென்னா, இந்த 8 தொகை என்ற கூற்றை முதலில் வெளியிட்டவர் யார்? அதிகம் கேட்ட கொஸ்டின். மயிலைநாதர், உரைகவி சக்கரவர்த்தி என்று அழைக்கப்பட்ட மயிலைநாதர். ஓகேங்களா? இவர் தான் 8 தொகை என்று சொல்லக்கூடிய கூற்றை முதலில் வெளியிடுகிறார். தொகை என்பதன் பொருள் என்னன்னா, தொகை என்றால் தொகுப்பு என்று பொருள். பலகாலத்தில் பல புலவர்களால் எழுதப்பட்ட நூல்களை ஒரு புலவர் அமர்ந்து தொகுத்து வெளியிட்டால் அதுக்கு பேர் தொகை நூல் அப்படின்னு பேர். அப்போ 8 தொகைன்னு சொல்கிற 8மே தொகை நூல் தான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ 8 தொகை விளக்கம், ஒவ்வொரு பாடல்களும் 8 தொகுப்பு, அதுக்கு பேர் தான் 8 தொகை அப்படின்னு நமக்கு சொல்கிறோம். பேராசிரியர் வையாபுரி பிள்ளை தொகுப்பின் அடிப்படையில் நம்முடைய பாடப்பகுதி அதான் இருக்குது. எல்லா நூல்களையும் இவருடைய நூல் தான் பின்பற்றுறாங்க. இந்த நூலின் அடிப்படையில் சங்க இலக்கியத்தின் தொகுப்பை தந்த பேராசிரியர் வையாபுரி பிள்ளை நம்முடைய சங்க இலக்கிய தொகுப்பில் தந்துள்ள கூற்றின்படி நூல்களின் அடிப்படையிலுடைய பாடல் எண்ணிக்கை கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. இப்படித்தான் நம்முடைய சங்க நூல்களை பற்றி பாடுறாங்க. என்ன பாருங்க, முதல் நூல் நற்றிணை, மொத்தம் 400 பாடல்களை பெற்றிருக்குது. முதல் நூல் அதுமா நற்றிணை, 400 பாடல். குறுந்தொகை, இதுவே 401 பாடல் இருக்கு. ஒரு கடல் வாழ்த்து, மொத்தம் 402 பாடல். ஐங்குறு 100, மொத்தம் இது 5 திணை ராஜா, ஒரு திணைக்கு 100 பாடல், மொத்தமாக 500 பாடல்களுடைய தொகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியங்கள் சொல்கிறது. ஆனால் நமக்கு கிடைச்சது 499, ஒரு கடல் வாழ்த்தோடு சேர்த்து 500, மொத்தம் 10 அப்படின்னு சொல்கிறோம். 10 மன்னனை பற்றி 10 பாடல், ஆக மொத்தம் 100 பாடல்கள்.
சரிங்களா? இந்த 100 பாடலில் முதல் 10ம் கிடைக்கல, கடைசி 10ம் கிடைக்கல. ஆனால் கடல் வாழ்த்தோடு சேர்த்து 86 பாடல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. மொத்தம் 80 10 தான் கிடைச்சிருக்குது. முடிவும் முதலும் இல்லாத நூல், ஆதியும் அந்தமும் இல்லாத நூல், சேரர்களினுடைய வாழ்வியல் பெட்டகம், சேரருடைய வாழ்வியல் செய்தியை பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் இந்த 18 கடைசியாக நாங்கள் பார்க்க போகிறது இந்த பரிபாடல். சரிங்களா? இது மொத்தம் 4400க்கும் மேற்பட்ட பாடல்களுக்காக சொல்லப்படுகிறது. ஆனால் நமக்கு கிடைச்சது வந்து 33 பாடல்கள் தான் நமக்கு கிடைச்சது. அது 24 தான் மெயினாக சொல்லப்படலாம். சரிங்களா? அடுத்து பாருங்கள் கலித்தொகை. கலித்தொகை பாருங்கள் 150 பாடல்கள். கலித்தொகை மொத்தம் எத்தனமா 150. இது சனியாக பிரிச்சோம் 149 ப்ளஸ் ஒரு கடல் வாழ்த்து மொத்தம் எதுப்பா 150 பாடல்கள் தான் கலித்தொகையில் நமக்கு கிடைச்சது. அகநானூரில் மொத்தம் 400 பாடல்கள், 401 கடல் வாழ்த்தோடு சேர்த்து 401 பாடல்கள். புறநானூரில் பாருங்கள் 399 பாடல் ப்ளஸ் ஒரு கடல் வாழ்த்தோடு சேர்த்து 400 பாடல்கள் வந்திருக்கும். ஆக மொத்தம் 2381 பாடல்கள் இந்த சங்க இலக்கியத்தில் 8 தொகையில் கிடைக்கப்பட்ட நம்முடைய பாடநூல்களை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்குறோம். இப்போ நூல்களினுடைய எண்ணிக்கையில் கிடைத்த பாடலுடைய விவரத்தின் அடிப்படையில் தேர்வினுடைய கூற்று பொறுத்துக இந்த தலைப்பில் தான் நமக்கு வினாக்கள் கேட்பாங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ அதே போல் குறுந்தொகை என்று சொல்லக்கூடிய நூலுடைய பகுப்பு எப்படி கொடுத்துருக்காங்க? ஏன்னா அகத்தை பற்றி தான் பார்த்துட்ருக்குறோம். மொத்தம் 5 நூல் தான் அகத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறது. என்னதுப்பா? நற்றிணை, குறுந்தொகை, அகநானூறு, கலித்தொகை, ஐங்குறுநூறு. இந்த 5 நூல் தான் அகத்தை பற்றி நமக்கு சொல்கிறது. அப்போ 8 தொகையில் அகத்தை பற்றி பார்க்கக்கூடிய அடுத்த நூல் குறுந்தொகை. இது பொதுவாக குறுந்தொகை 400 என்று அழைக்கப்படுகிறது. என்ன அழைக்கப்படுது? குறுந்தொகை 400 என்று அழைக்கப்படுகிறது. ரெண்டாவது, இந்த தொகுப்பில் மொத்தம் எண்ணிக்கையில் 402 பாடல்கள். இதில் பாருங்கள் 407 பாடல்கள் குறிப்பில் பேராசிரியர் சொல்லியிருப்பார். ஆனால் 402 பாடல் தான் சரியாக நம்ம நம்முடைய கருத்துக்களை பற்றி சொல்லுது. அடுத்து ஐங்குறுநூறு. இப்போங்க இது பெரும்பான்மையின் அடிப்படையில் 500 பாடல்கள், திணைக்கு 100 பாடல்கள், மொத்தம் 500 பாடல்கள் நமக்கு கிடைச்சிருக்கும். இது 10 × 10 100ஆக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. கிடைச்சது மொத்தம் எத்தனைப்பா? 86 பாடல் தான் 18 கிடைச்சது. பரிபாடலில் 70 பாடல்கள் இருப்பதாக நமக்கு சொல்லுறாங்க. ஆனால் நமக்கு கிடைச்சது மொத்தம் 22 பாடல், கடல் வாழ்த்தோடு சேர்த்து 24 பாடல் தான் கிடைச்சிருக்கும். ஆனால் 33 பாடல் மட்டும் நமக்கு கிடைத்திருக்குது. ஆனால் பாடல் முழுவதுமாக கிடைத்தது 22 தான். அகநானூறு பாருங்கள், இது பெயர் அமைப்பின்படி 400 பாடல்களை பெற்றிருக்கோம். ஆனால் கடல் வாழ்த்து தொகுப்போடு சேர்த்து நமக்கு 401 பாடல்களை பெற்றிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம். புறநானூறு மொத்தம் 400 பாடல், 400 புறப்புரளை பற்றி பேசக்கூடிய 400 பாடல்கள். இது 399 பாடல்கள் தான் நமக்கு இந்த அளவுக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னு பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ நம்முடைய பாடநூலுடைய சிலபஸின் அடிப்படையில் நற்றிணை என்று சொல்லக்கூடிய இந்த தொகுப்பை பற்றி நம்ம விளக்கமாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த நற்றிணை என்று சொல்லக்கூடிய தொகுப்பு குறுந்தொகை என்று சொல்லக்கூடிய தொகுப்பு 2 வித்தியாசம். ஒரே காலத்தில் எழுதப்பட்டது என்று சொல்ல முடியாது. ஆனால் ஒரே கருத்துக்களை சொல்லக்கூடியதான் முக்கியம். நமக்கு பாட அமைப்பினுடைய கட்டமைப்பு பாருங்கள். நற்றிணை மற்றும் குறுந்தொகை ஆகிய 2 நூல்களையும் அகநூல் அறிமுகம் செய்கிறாங்க. இந்த அகநூலில் முக்கிய பகுதிகளை பற்றி பார்க்கும் பொழுது 8 தொகையில் அகத்திணை பாடல்கள் இது நமக்கு அறிமுகம் பண்ணுறாங்க. இந்த பாடத்தில் நம்ம கொடுக்குறாங்க. 5 திணைகள், அன்பின் 5 திணைகள் என்று இந்த திணை பகுப்பை பற்றி பேசக்கூடிய நூல்கள் இது. ஏன்னா இதுலேயும் 5 திணைகளை பாடியிருப்பாங்க நற்றிணையில், குறுந்தொகையிலும் 5 திணைகளை பாடியிருப்பாங்க. ஒவ்வொன்றை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? நற்றிணை குறுந்தொகையை பற்றி பாடல் பகுதியை பார்க்கலாம். நற்றிணை அதாவது குறுந்தொகையில் உள்ள திணைகள் என்ன பண்ணால் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை 5 திணைகளுக்குமே 5 பாடல்கள் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இப்போ சங்க இலக்கியத்தினுடைய பொது அறிவை பற்றி நம்ம பார்க்கும் பொழுது சங்க இலக்கியத்தின் 2 பிரிவும், அதாவது 8 தொகை 10 பாட்டு, இதெல்லாம் மேற்கணக்கு கீழ்கணக்குன்னு சொல்லக்கூடிய இந்த பிரிவுகள் 8 தொகையில் உள்ள மொத்த நூல்களுடைய எண்ணிக்கை மொத்தம் 8. நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, 18 10 பரிபாடல் நமக்கு தெரியும். இதில் நற்றிணையை மட்டும் நம்ம முதல்ல பார்க்க போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அடைமொழியால் பெயர் பெற்ற நூல்களை பற்றி பார்க்கும்போது நற்றிணை 400. நற்றிணை மொத்தம் எத்தனைப்பா? 400 நூல்களை பெற்றிருக்குது. தூதின் வழிகாட்டி என்று அழைக்கக்கூடிய நூல். சரிங்களா? இதில் ஏகப்பட்ட தூது செய்திகளை பற்றி இந்த நற்றிணை நமக்கு நிறையா சொல்கிறது. கிளிவிடு தூதை பற்றியெல்லாம் நற்றிணை நமக்கு விளக்கமாக சொல்கிறது. இப்போ பாடலுடைய எண்ணிக்கையை பார்த்தோன்னா 400 பாடல்கள் இந்த நற்றிணை என்று சொல்லக்கூடிய நூல். இதனுடைய வகை முழுவதுமே அகத்திணையால் ஆனது. காதலன், காதலி, அதாவது தலைவன் தலைவியில் ஏற்படக்கூடிய காதலை பற்றி சொல்கிறது. திணை பகுப்பு பாருங்கள். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று சொல்லக்கூடிய அன்பின் 5 திணைகள் அடிப்படையில் பாடல் பெற்றுள்ளது அந்த நற்றிணை என்று சொல்லக்கூடிய நூல். இப்பாடப்பகுதியில் நற்றிணையில் திணைக்கு ஒரு பாடல் வீதமாக 5 பாடல்கள் மற்றும் பாடப்பகுதியாக நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. இதில் தான் நமக்கு வினாக்கள் நமக்கு வருது. ஓகேங்களா? அடுத்து நம்ம குறுந்தொகையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்.
குறுந்தொகை அடைமொழி என்னென்னு கேட்டிங்கன்னா ஐங்குறு, அதாவது நல்ல குறுந்தொகை அப்படின்னு நமக்கு ஒரு சிறப்பு பெண்ணுள்ளது. குறுந்தொகை 400 என்று இன்னொரு பேரும் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், குறுந்தொகையில் உள்ள பாடல் எண்ணிக்கை மொத்தம் 400. இதில் குறிப்புகள் என்னென்னு பார்த்தா 402, அதாவது சரியாக சொல்ல போனால் 402 பாடல் பெற்றிருக்கும். ஓகேங்களா, ரைட்டு. நூலினுடைய வகை இதுவும் அகத்திணையால் ஆகியிருக்கும். திணை பகுப்பு பாருங்கள், நற்றிணை போலவே குறிஞ்சி முல்லை மருதன் இதழ் பாலை என்று சொல்லக்கூடிய 5 திணைகளை பெற்றிருக்கக்கூடிய நூலாக நமக்கு காட்சியளிக்கிறது. இப்போ 8 தொகையில் இலக்கண மரபு, எதனால் இது 8 தொகை நூல்கள்னு சொல்கிறாங்க, எதனால் இது அகநூல்னு சொல்கிறாங்க, நமக்கு ஒரு விளக்கமாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். 8 தொகையுடைய திணை பதிப்பு முறை கொடுத்துருக்காங்க பாருங்களேன். புறத்திணைகள் மொத்தம் 2, 8 திணையில் ஒன்று சொன்னால் ஒன்று புறநானூறு 10 பகர வரிசையில் வரக்கூடிய புறநானூறு 10 மட்டும்தான் என்ன நமக்கு புறத்திணைகள்னு சொல்கிறோம். அகமும் புறமும் கலந்திருக்கக்கூடிய பரிபாடல், இது அகப்பாடல் அப்படின்னு நமக்கு சொல்கிறோம். அகமும் புறமும் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு நூல், முழுமையான அகத்தை மட்டுமே சொல்லக்கூடியதான் நமக்கு சிலபஸ். ஓகே, சங்க இலக்கியத்தில் அகம் 8 தொகை சொல்லக்கூடிய அகம் என்னது, நற்றிணை சொல்கிறது, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு என்று சொல்லக்கூடிய இந்த 5 நூல்கள் தான். இது அகப்பாடலை பற்றி சொல்லக்கூடிய நூல். அகப்பாடல் மொத்தம் எத்தனைனா 1850 பாடல்கள் 8 தொகையில் அகப்பாடல்களாக நமக்கு இருக்குது. அகத்திணையை பற்றி சொல்கிறது. இப்போ அகமும் புறத்திற்கும் இலக்கணம் எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். என்ன சொல்கிறாங்க பாருங்களா, தலைவனும் தலைவியும் தங்களுக்குள் எதிர்பட்டு காதல் கொண்டு தன் மனதிற்குள்ளே அகத்துக்குள்ளே மட்டும் உணர்ந்து பிறருக்கு புறத்தாருக்கு இன்னாது என்று விரித்துரைக்க சொல்ல முடியாத உள் உணர்வுகள், அக உணர்வுகளை பற்றி சுருக்கமாக பேசுவதுக்கு பேர் தான் இந்த அக இலக்கியங்கள்னு சொல்கிறாங்க. தலைவன் தலைவியர்க்குள் ஏற்படக்கூடிய காதல் செய்தியை பற்றி சொல்வது தான் அக இலக்கியம். அதில் இந்த 8 தொகையில் 5 நூல்கள், ஒன்று நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு என்று சொல்லக்கூடிய 5 நூல்கள். அதில் முதன்மை நூலாக தான் நமக்கு நற்றிணை இருக்குது. ஃபஸ்ட்டு பாருங்களேன், இப்போ புறத்தை பற்றி விளக்கமாக சொல்கிறாங்க பாருங்கள். புறத்தை பற்றி பேசுகின்ற பொழுது அகமல்லாத புறச்செய்திகளை பற்றி எல்லாம், போர், வீரம், கொடை, வீரம், தொழில், வணிகம், விருந்தோம்பல், சாதிய சமய கடவுள் கோட்பாடுகள், இதை பற்றியெல்லாம் சொன்னால் புறம். இப்படித்தான் சங்க இலக்கியங்கள் அகமாகவும் புறமாகவும் அகமும் புறமும் சார்ந்த இலக்கியமாகவும் நமக்கு காட்சியளிக்கிறது. சரிங்களா, அதுக்கப்புறம் நற்றிணையில் வரக்கூடிய அன்பின் 5 திணைகளின் அடிவரிசையில் ஒவ்வொன்றாக பார்க்கலாம். தொடர்ந்து வகுப்பை பார்த்து கொண்டு வாருங்கள். வெற்றி என்பது நிச்சயம். நன்றி, வணக்கம்.